அதாவது ரிஜி, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த இளந்திரங்கொண்டான் பகுதியைச் சேர்ந்த வித்யா என்ற சாந்தகுமாரி என்பவருக்கும், ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்த குன்னூர் பகுதியைச் சேர்ந்த நிதிஷ்குமார் என்பவருக்கும் இன்று திருமணம் நடைபெறதாக இருந்தது. இதன் நிச்சயார்த்த விழா என்பது நேற்று இரவு இளந்திரங்கொண்டானில் மணமகள் வீட்டால் வைத்து நடைபெற்றிருக்கிறது. நிச்சயார்த்தம் முடிந்து பின்னர் மணமகன் வீடு திரும்பிய உறவினர்கள் 2 பேருந்துகளில் ஊர் திரும்பியிருக்கிறார்கள். ராஜபாளையம் அருகே கூனங்குளம் பகுதி அருகே வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்தானது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதில் சம்பவ இடத்திலேயே 2 பேர், குறிப்பாக லட்சுமி மற்றும் செல்வம், காமாட்சி மற்றும் செல்வம் ஆகிய 2 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் பேருந்தில் பயணித்த 40 பேர் காயமடைந்துள்ளனர். உடனடியாக தகவல் வந்த காவல்துறையினர் மற்றும் டிஎஸ்சியினர் உடனடியாக காயமடைந்தவர்களை மீட்டு ராஜபாளையம் மற்றும் விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் படுகாயமடைந்தவர்கள் மதுரை மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விபத்து குறித்து தகவல் இருந்த சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பவத்தில் ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த விபத்து எதன் காரணமாக நடைபெற்றது, ஓட்டுநர் மது அருந்திருந்தாரா உள்ளிட்ட பல்வேறு விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.